அன்பான பெரியவர்களே, தாய்மார்களே அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பது நான் உங்கள் ஏகே ஃபன் ஃபேக்டரி சேனல். இந்த நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, அதாவது மக்களே புதுசா ஒரு ஐடி வாங்கியிருக்கோம். அந்த ஐடியோட கன் கலெக்ஷன் தான் பார்க்க போறோம். ஐடியோட ரேட் வந்து நான் கடைசியா சொல்றேன். கடைசி வரைக்கும் வீடியோவ பாருங்க. இந்த வீடியோ புடிச்சா மறக்காம ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகேவா? லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க டைரக்ட்டா ஐடி கலெக்ஷனுக்குள்ள போயிடலாம். நான் முக்கியமான கன் ஸ்கின் மட்டும் தான் கொஞ்சம் எது எது என்கிட்ட நல்லா இருக்கோ அத மட்டும் தான் காட்டுவேன். மத்தபடி பெருசா காட்ட மாட்டேன். சரியா? வாங்க டைரக்ட்டா கன் கலெக்ஷனுக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து M4A1க்கு டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் சிங்கிள் அக்யூரசி கன்னு. இது ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு. ஆனா டேமேஜ் மட்டும் கொஞ்சம் குடுக்க மாட்டேங்குது. பரவால்ல. அந்த அளவுக்கு எடுத்து ஆட போறது கிடையாது. மோஸ்ட்டா நான் ஸ்கேர் ஏகே அந்த கன்னு எடுத்து ஆடுவேன். அதனால ஏகேக்கு என்ன கன் ஸ்கின் இருக்கு பார்த்தீங்கன்னா, ஆ எவோ மேக்ஸ் இது ஒண்ணு போதும் நின்னு பேசும் அப்படிதான். சிங்கிள் டேமேஜ் டபுள் ரேட் ஆஃப் ஃபயர். அத வுட்டா இது கொஞ்சம் யூஸ் பண்ணுவேன். மத்தபடி எல்லாமே டம்மி கன் தான். டம்மி, பாபா அந்த மாரி கன்னு. அதுக்கப்புறம் ஸ்கேரு குப்பி ஸ்கேரே இருக்கு. வேற என்ன தேவ? அது மாரி தான். சிங்கிள் டேமேஜ் டபுள் ரேட் ஆஃப் ஃபயர். அது வுட்டா இது பச்சை கலர் டெம்பரவரியா இருக்கு. அத வுட்டா இது கொஞ்சம் நல்லாருக்கும். ரேட் ஆஃப் ஃபயர் இருக்காது ஆனா. மத்தபடி இதுக்கு தீம் தான். குரோசாக் பெருசா கன் ஸ்கின் இல்ல. டபுள் டேமேஜ் கன் ஸ்கின் மட்டும் தான் இருக்கு. டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் மிஸ் பண்றேன். பார்த்துக்கலாம். இருந்தா வாங்கி போட்டுறலாம். அப்புறம் இது ஃபேமஸ் சூப்பரா இருக்கும். அப்புறம் வுட்டா எல்லாம் டம்மி பாபா. அப்புறமா வந்து எக்ஸாமைட் இது ஒரு லெஜெண்டரி. அப்புறம் இது டெம்பரவரியா இருக்கு. அப்புறம் A94 இது வந்து அந்த மணி ஈஸ்டா அதுக்கு குடுத்த A94 இருக்கு. அப்புறமா ஒரு லெஜெண்டரி A94 இருக்கு. பிளாஸ்மா சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர், சிங்கிள் அக்யூரசி கொஞ்சம் நல்லாருக்கும். ஆகு இது ஒண்ணு போதும்பா. இது CR7 ஈவென்ட்ல தான் குடுத்தாங்க. அதான் வெப்பன் ராயல்ல வந்துச்சுன்னு நெனைக்கிறேன். ஆமா. வெப்பன் ராயல்ல வந்துச்சுன்னு நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் பாராஃபில் பெருசா இருக்காது. அப்புறம் கிங்ஃபிஷர்லயும் பெருசா இருக்காது. இதுல ஒரு லெஜெண்டரி இருக்கு. G36 அதுக்கப்புறம் ஒன் டேப் அதாவது லெஜெண்ட்ஸ் ஆர் கன் இதெல்லாம். எம் அது குச்சி கன்னு. குச்சி கன்ல வந்து ஒரே ஒரு கன் மட்டும் இருக்கு. நல்ல கன்னா இருக்கு. அத வுட்டா எஸ்கேஎஸ் இது டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் எஸ்கேஎஸ் ஒண்ணு இருக்கு. அத வுட்டா எல்லாம் டம்மி தான். அதுக்கப்புறம் வந்து எஸ்விடி. ஆ எஸ்விடிலும் பெருசா தான் இருக்காது மக்களே. ஏன்னா இத எடுத்து அந்த அளவுக்கு ஆட மாட்டேன் நானு. அதனால பெருசா வாங்கி போடல. வாங்கி போடலன்னா அவரு வாங்கி போடல போல ஐடி ஓனரு. நான் ஐடி வாங்கிட்டேன்ல. இதுக்கப்புறம் நம்ம எல்லாம் வாங்கி போட வேண்டியது தான். காசு இருக்க போட வேண்டியது என்ன பண்றது? அதுக்கப்புறம் பெரியமா அதாவது 100 புல்லட் கன் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். அதுக்கப்புறம் M60 இருக்கு. M60ல டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் இல்ல. டபுள் டேமேஜ் தான் இருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் எஸ்எம்ஜில வந்து யூஎம்பி ஃபர்ஸ்ட் யூஎம்பி இருக்கு. யூஎம்பில வந்து இது ஒண்ணு போதும். தீபாவளிக்கு ஃப்ரீயா குடுத்தது. அத வுட்டா ஓரளவுக்கு யூஎம்பில ஓரளவுக்கு நல்லாவே வச்சிருக்காரு போல அவரு. நல்ல ஓரளவுக்கு லெஜெண்டரி கன் ஸ்கின் நெறைய இருக்கு. அதுக்கப்புறம் வந்து எம்பி5 டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் இது ஒண்ணு போதும். அதுக்கப்புறம் வந்து CR7 எம்பி5யும் இருக்கும். அந்த இதுல இதான் CR7 எம்பி5. அதுக்கப்புறம் மிச்சதெல்லாம் ஓரளவுக்கு தீம் கன் ஸ்கின். விஎஸ்எஸ் ஒண்ணுமே கிடையாது. அதுக்கப்புறம் மெயினான எம்பி40 கோப்ரா எம்பி40 இருக்கு. அதுக்கப்புறம் வந்து குரோமோசோனிக் எம்பி40 இருக்கு. இது கோப்ரா லெவல் 3 குரோமோசோனிக் லெவல் 2. கோப்ராவில் கூடிய சீக்கிரம் லெவல் 4 போட்டுடலாம். அதுக்கப்புறம் P90 இது ஒன்று எவோ கன் ஸ்கின் தான். அதுக்கப்புறம் விட்டா இது நல்லா இருக்கும். அப்புறம் இதுவும் நல்லா இருக்கும். அப்புறம் வந்து என்ன கன் எதுவும் இல்லையா? ஜி தான் எங்க இங்க எங்க எங்க இருக்குன்னே தெரியல. என்ன மோட்ல இருக்குன்னே தெரியல. தாம்சனும் பெருசா இல்ல. அப்புறம் வெக்டர் இது ஒண்ணு போதும். அப்புறம் மேக் 10 இதான் எதுக்கு? அந்த மாரி தான் இருக்கு. பைசனுக்கும் ஒண்ணும் இல்ல. M10க்கு தான் மக்களே ஒண்ணு கூட இல்ல. இது லெஜெண்டரியே. இதுக்கு M10க்கு மட்டும் ஒண்ணே ஒண்ணு ஏதாச்சும் ரேட் ஆஃப் ஃபயர் ஸ்கின் இருந்தா ஸ்டோர்லேருந்து வாங்கி போட்டுறலாம். அதுக்கப்புறம் ஸ்பாஷ் டால் இத எடுத்து ஆடுறதே கிடையாது. அப்புறம் வந்தீங்கன்னா மெயினான ஐட்டம் ஒன் பஞ்ச் மேன் இருக்கு. டபுள் பேரல்ல இது ஒண்ணு போதும்பா. அப்படியே டப்பு டப்புன்னு ஒன் டேப் அடிச்சு தெறிக்கி விட்டு போய்க்கினே இருக்க வேண்டியதான் இனிமையா. அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா, இது எவ்வளோ நேரம் இருந்தா காட்டும். தம்பி வேலை ஷாருக்கு நான் அப்புறமா வரேன்ப்பா நானு. ஏய் தம்பி கீழ போப்பா மேக டேய். மேக் போயிட்டான். கொஞ்சம் சீன் போட்டான் போல அந்த எடிட்டர் தம்பி. அப்புறமா வந்து சார்ஜ் பஸ்டரு, அப்புறம் ட்ராகனுக்கு இது ஒண்ணு இருக்கு. என்னடா இது? சரி எக்யூப் பண்ணி வச்சுப்போ. ஸ்கின் இல்லாததுக்கு எக்யூப் பண்ணா நல்லா தானே இருக்கும். அத விட்டா ஸ்னைப்பர் இப்போ ரீசெண்டா ஆட ஆரம்பிச்சிருக்கேன். ஆடுறது வந்து ரெட் கலர் நல்லா இருக்கு கொஞ்சம். அத விட்டா கார் 98 அதுக்கப்புறம் இதெல்லாம் சொல்ற அளவுக்கு பெருசா எதுவும் இல்ல. டக்கு டக்குன்னு ஓட்டி விட்டுருவேன் நானு. ஏன்னா பெருசா ஸ்கின் இருந்தா தானே காமிக்கணும். இல்லன்னா உங்களுக்கும் போர் அடிக்கும்ல. ஒரு பிஸ்டல் தான் அப்படியே நான் காட்டுறேன். எது எது இருக்கு அப்படியே பார்த்துக்கோங்க. பெருசா எதுவும் இல்ல மக்களே பிஸ்டல் தான். அப்புறமா பார்த்தீங்கன்னா, இது நல்லாருக்கும். இதுக்கு வந்து 2டே 2 லெஜெண்டரி மட்டும் வச்சிருக்கேன். மத்தபடி ஒண்ணும் இல்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பேன்ல வந்து ஒரே ஒரு ஓல்டு பேன் ஒண்ணு இருக்கும். அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு பாருங்க. அந்த காலத்து அந்த இது இல்ல. இது காட்டுறேன். இதான். அந்த காலத்து பிளேயர் எஃப்எஃப் டோக்கன்ல வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்குனது இதெல்லாம். அப்பயே இருக்கு எஃப்எஃப் டோக்கன்ல இருந்துச்சு. இப்ப இல்லன்னு நெனைக்கிறேன். அப்ப இருந்துச்சு. அது அப்ப வாங்கி போட்டது தான். அதுக்கப்புறம் பேட்டுக்கு தான் பெருசா லெஜெண்டரி கன் ஸ்கின்ன்றேன். லெஜெண்டரி ஸ்கின் தான் இருக்காது. அப்புறமா கட்டானா இது நல்லாருக்கும். கட்டானா இது கொஞ்சம் நெருப்பு அப்படியே வர மாரி பயங்கரமா இருக்கும். அத வுட்டா இது கொஞ்சம் நல்லாருக்கும். இத வந்து டவுன்லோட் பண்ணாம வச்சிருக்கேன் பார்த்தீங்களா நானு. எதுக்கு ஸ்டோரேஜே இல்ல மக்களே. அதனால தான் இது பண்ணி வச்சிருக்கேன். ஸ்டோரேஜே பத்த மாட்டேங்குது.
128 ஜிபி தான் டக்குன்னு ஃபுல்லாகிடுது. இந்த வீடியோவே எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரில. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பாம் வந்து நான் டவுன்லோட் பண்ணியிருக்க மாட்டேன். இதுவும் நல்லாயிருக்கும். அப்புறம் விட்டா வேற என்ன? வேற அவ்வளோதான். அதுக்கப்புறம் நெறைய இருக்கு. பாம் நெறைய இருக்கு. ஆனா ஒரு பாம் தான் எதுக்கு? அந்த மாரி தான். அப்புறமா குளோவால் வந்து சிலது டவுன்லோட் பண்ணி வச்சிருப்பேன். சிலது டவுன்லோட் பண்ணாம வச்சிருப்பேன். ஆம், அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஐயோ! தள்ளி விட்டுருப்பேன். நல்ல வேளை வெளிய போயிருக்கோம். அப்புறமா எதுவும் இல்ல மக்களே அந்த அளவுக்கு. இந்த ஐடிக்கு எவ்வளோ ரேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து ஃப்ரெண்டு வந்து விளையாடாம வச்சிருந்தான். அதனால அப்படியே நான் வாங்கிட்டேன். காசு குடுத்து வாங்கல. இந்தா நீ யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்க இப்பதான். சரி வச்சுக்கோ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி குடுத்துட்டான். எப்போ வாங்கிப்பான்னு திருப்பி தெரியல. அதுவரைக்கும் இந்த ஐடி நம்ம கிட்ட தான் இருக்கும். அப்புறம் வேற என்னென்ன கலெக்ஷன் காட்டலாம்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. பை கைஸ்.